guys, welcome back to Vani Guruji channel. நீங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்து அனிமே அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை தவிர்த்து நம்மளுக்கு நியூவாக தமிழ் அனிமேயுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அது என்ன அனிமே அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஐப் சிம்பிளுமே இருக்கும். ஸோ ஐ பர்சன்டேமே நம்மளுக்கு ஏற்றி விட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக எந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா தட் டைம் ரீஇன்கார்டட் ஸ்லைமோட மூவி, அதாவது டியர்ஸ் ஆஃப் அசுரா சி அப்படிங்கிற ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக February month வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ இந்த மூவியை மறுபடியும் 4D ஸ்க்ரீனிங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஜப்பானில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ 4D ஸ்க்ரீனிங்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரேலாம் பண்ணுவாங்க, வாட்டர் ஸ்ப்ரேலாம் பண்ணி ஸோ ஓரளவுக்கு நேச்சுரலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அந்த 4D ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் வந்து March 20 வந்து ஸ்டார்ட் ஆக போதான். ஓவரால் 58 தியேட்டரில் வந்து ஜப்பானில் வந்து ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஆல்ரெடி இந்த மூவி நம்மளுக்கு இந்தியாவுமே லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மியூஸ் இந்தியா தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவி நம்மளுக்கு இந்தியாவுக்குமே ஸ்ட்ரீமாக தான் போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் டேட் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலப்பா. ஸோ ஆனால் கண்டிப்பாக வரும். ஸோ வரும்போது உங்களோட சப்போர்ட் இந்த மூவிக்கு நிறைய பேர் கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மூவி டேட்டை வந்து ரிலீஸ் ஆகட்டும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபர்தர் அதை பற்றி பேசலாம். ஸோ நம்ம அடுத்ததாக அப்டேட்டுக்கு போகலாம்ப்பா. அதுக்கப்புறம் சக்கமோட்டோ டேஸோடைய லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து இப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ எப்போ வரப்போகுது அப்படின்னா April 29 ஜப்பான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்தராக வேறு எங்கேயும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு ஜப்பானில் இந்த மூவி வந்து வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்ததாக நம்மளுடைய செயின்சா மேன்லேருந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ ரெஸ் வந்து கையில் ஒரு பூங்கொத்து வச்சிருக்கிற மாதிரி வந்து அந்த கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை எதை மீன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூவி பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கடைசியில் ஒரு பூவை வந்து அவங்களால வாங்க முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுற மாதிரி இந்த கீ விஷுவல் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு அனிமேப்பா, ரீபார்ன் அஸ் அ வெண்டிங் மிஷின் ஐ நோ வாண்டட் தி டஞ்சன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையோட சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது போல இருக்கு. ஸோ அதுக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டுமே ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்கப்பா. April 1 வந்து இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அனிமே யாராவது பார்ப்பீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸை வந்து தெரிஞ்சுங்கப்பா. அடுத்ததாக ஓகி அண்ட் காக்ராச்சஸ் இந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்தோட நியூ எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை season 9 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 78 எபிசோட்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்ஸோட மினிட்ஸுமே 7 minutes இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினல் ஆர்ட் ஸ்டைலே பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சைடில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகி அண்ட் காக்ராச்சஸ் ஃபேன் யாராக இருந்தீங்கன்னா ஸோ இதுக்கு நியூவாக ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. அடுத்ததாக ப்ளூ லாக் சைட்லேருந்து நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதில் யார் யார் இருக்காங்கன்னா இசாகி, ரின், பச்சிரா, சிகிரி இவங்களாம் இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் யூனிஃபார்மாக ரெட் யூனிஃபார்ம் போட்டிருக்கிற மாதிரி அந்த கீ விஷுவல் இருக்குது. ஸோ அடுத்த ஆர்க்கை வந்து மீன் பண்ணுற மாதிரி ஸோ மீஷேல் கைசரையுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வச்சுருக்கிறாங்க போஸ்டரில். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த கீ விஷுவல் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு டேட்டுமே சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, May 2026 அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏதோ நியூ சீசனுக்கு எதுவும் ப்ரொமோஷன் தர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி ஏதாவது ஒரு ப்ரொமோஷனாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ ஏதாவது பிராண்ட் கொலாபரேஷனாக இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லாத ஏதாவது ஈவெண்ட் ஏதாவது நடத்துகிற மாதிரி இருக்க பிளானுக்குமே இந்த மாதிரி கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாசிபிளி என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னு இருக்கலாம். ஸோ May 26 ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ May 2026. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் தர போகிறாங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரெண்ட் எ கேர்ள்ஃப்ரெண்டோட சீசன் 5 ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, April 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ அது சம்மந்தமாக லேட்டஸ்ட்டாக நியூவாக ஒரு ப்ரோமோ வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அந்த ப்ரோமோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ரோமோ நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ தமிழ் அப்டேட்டு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஆனால் தமிழ் சைட்லேருந்து இன்னும் எந்த அப்டேட்டுமே இன்னும் தரவே இல்லை பார்க்குறேன்னு சொல்லு. மேபி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உடனே வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி காத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்
பா. ஸோ லார்ஜஸ்ட் அனிமே பைரேட் சைட்டான ஹாய் அனிமே வந்து இப்போ அஃபீஷியலாக ஆஃப்லைன் போயிடுச்சு. ஸோ இது எதனால் ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் சுத்தமாக புரியவே இல்லைப்பா. ஸோ இப்போ நீங்கள் போய் நெட்டில் போய் ஹாய் அனிமே அப்படிங்கிறத சர்ச் பண்ணாலுமே இட்ஸ் டைம் டு சே எ குட் பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் எ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி வித் கிரேட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியத்தை பொண்ணு முடிச்சிருப்பானுங்க. அதாவது குட் பாய் சொல்கிற மாதிரி முடிச்சிருப்பானுங்க. ஸோ இது ஏன் அப்படி ஆகுது அப்படிங்கிறது இன்னும் அந்த மெசேஜ் இன்னும் அன்கிளியராக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஹாய் அனிமே சைடில் இருந்தும் சரி, இல்லை கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி, இப்போ வந்து இதை நாங்கள் ஷட் பண்ண போகிறோம், ஸோ இப்போ ஷட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எதுவுமே வரவே இல்லை. ஸோ எதுக்காக இப்படி காட்டுது அப்படிங்கிறதும் இன்னும் சுத்தமாக புரியவே இல்லை. ஹாய் அனிமே சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ஸோ மிகப்பெரிய ஒரு பைரசி வெப்சைட்டு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து ஹாய் அனிமே நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கூட வந்து பேன் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எதனால் ஆச்சு அப்படிங்கிற அந்த நியூஸே வந்து அன்கிளியராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கேம் அப்டேட்ப்பா. ஸோ GTA 6 ரிலீஸ் டேட்டை வந்து இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது நவம்பர் 19, 2026 தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லி என்ன பண்ணேன்னா, நான் GTA 5 விளாடவே இல்லை. ஸோ GTA 4 அளவுக்கு விளாண்டுருக்கேன். 5 இன்னும் தொட்டு கூட பார்க்கல. அந்தளவுக்கு நம்ம பிசி வந்து ஸ்பெக்கும் எடுக்கலை. ஸோ அதனால் GTA 6 வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இருந்தாலும் இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அனிமேக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்தேன். இந்த அனிமேலாம் சீசன் 1 வரப்போகுதுன்னு சொல்லல. ஆனால் சீசன் 1 வரும்போது ரொம்பவே சொதப்பிட்டானுங்க இந்த அனிமே. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அனிமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ வரப்போனா April 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க Crunchyroll சைட்லேருந்தே. ஸோ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓரளவுக்கு சீசன் 1 மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே அனிமேஷனே கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி சொதப்பிட்டானுங்க அப்படின்னா இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு கதை உள்ள அனிமே. ஸோ அதை வந்து இப்போ அனிமேஷனில் போட்டு இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த அனிமையை. ஸோ பார்க்கலாம்ப்பா இந்த அனிமே வரும்போது எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்களா, இல்லை ஏதாவது மறுபடியும் சொதப்பி வச்சுருக்கானுங்களா அப்படிங்கிறது வரும்போது தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அடுத்ததாக நம்ம தமிழ் அப்டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம்ப்பா. ஸோ நம்ம தமிழ் அப்டேட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக இருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா, ஒரு சீரீஸை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்திருப்போம். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த கீ விஷுவல் ரிலீஸ் ஆயிருச்சு, இந்த டேட் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் தான் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனுடைய சீசன் 2. ஸோ நம்மளோட பிராண்டு. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீரீஸ் வருதுன்னா நம்ம விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி அதை ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சொன்ன மாதிரியே மார்ச் 10 ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. சீசன் 1லேருந்து சீசன் 2க்கு தமிழ் டப் பார்க்கும்போது எவ்வளவோ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சீசன் 1ல் நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்க முடியாத மாதிரி இருந்துச்சு. சீசன் 2க்கு வரும்போது அதெல்லாத்தையும் மாற்றி கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு நெகட்டிவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில டைலாக்லாம் மிஸ் மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லுவார், அதுக்கு அங்கிட்டிருந்து ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டைலாக்லாம் சில விஷயங்கள்லாம் மிஸ் மேட்சாக இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ மற்றபடி லைவ் ஆக்ஷனை ஃபுல்லாக பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ 8 எபிசோடும் பியூர் என்கேஜ்மெண்ட்டாக சூப்பராகவே கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அனிமேலேருந்து லைவ் ஆக்ஷன் பண்ணும்போது நான் ஒரு சில சீன்லாம் எதிர்பார்த்தேன். அந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலை. ஸோ ஆனால் முக்கியமான சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ தேவையில்லாத சீன்ஸ் தான் தூக்கியிருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, இச்சிராவோடைய டைரக்ட் பார்வையிலேருந்து கொண்டு வந்ததுனால ஸோ அந்த சீன்லாம் முக்கியமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம்ப்பா. ஸோ முக்கியமாக நீங்கள் அனிமேவை பார்த்துட்டு தான் இந்த சீரீஸை வந்து பார்க்கணும். அனிமேயை பார்க்காம நீங்கள் சீரீஸை டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிரிஞ்சாகவே தோணும். ஸோ அதனால் அதுக்கு பொறுப்பு நான் ஆக முடியாது. அதனால் நீங்கள் அனிமேயை பாருங்கள். ஸோ அனிமேயில் பார்த்துட்டா இதனால தான் அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தோணும். ஸோ எனிவே நம்மளுக்கு ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷன் சீசன் 2 நம்மளுக்கு தமிழ் டப்லேயே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு இப்போயே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 19 நம்மளுக்கு ஜோஜோ பிசார் அட்வென்ச்சரோட ஸ்டீல் பால் ரன்னுமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறோன்றது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அஃபீஷியலாகவே சொல்லியிருக்கான். ஸோ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் இப்போயே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் உங்களால் அந்த அனிமேவே பார்க்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அஃபீஷியலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நியூவாக நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வருவானுங்கண்டு. ஸோ இந்த விஷயத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பனாகவே சொல்லிட்டான், நாங்கள் வந்து நியூவாக அனிமேஸ்லாம் நிறைய நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த அனிமேக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கும்
பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுனோ அப்படி எல்லாத்தையுமே வாங்கி வச்சு ஸோ இந்த அனிமேக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்ஸை வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். நம்ம சைட்லேருந்து நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க, போன வீடியோலையுமே நிறைய பேர் ஹேண்ட் ரைஸுமே பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றி. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு மூவ் ஆன் பண்ணி போகலாம்ப்பா. ஸோ அடுத்தது நம்மளுக்கு நியூவாக ஒரு தமிழ் டப் அனிமே வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுப்பா. ஈஸி கோயிங் டெரிட்டரி டிஃபென்ஸ் பை ஆப்டிமிக் லார்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. இது வந்து ஒரு எசக்காய் அனிமே தான். ஸோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம கிரன்ச்ரோல் இப்போ வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்கப்பா. இனிமேல் வரக்கூடிய எல்லா வெனஸ்டேவும் 5:30 PM வந்து இந்த அனிமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சீரியஸே சொல்கிறேன், இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது டப்பிங் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் கிரன்ச்ரோல் வந்து நிறையவே டப்பிங்கில் நிறையவே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 2B Hero X, ஸோ இந்த அனிமையுமே டப்பிங் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ டப்பிங் குவாலிட்டி நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிரன்ச்ரோல் சைட்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருந்துச்சு இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ இனிமேல் வரக்கூடிய எல்லா எபிசோடுமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்டாக் அண்ட் டைட்டன்பா. ஸோ மியூஸ் இந்தியா ஒரு வழியாக தேர்ட் ரீடப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. தேர்டாக ரீடப் பண்ணானுங்க, ஆனால் செகண்டாகவே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இனிமே அந்த டப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுப்பா. ஸோ யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடு இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ முக்கியமாக நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னா, ஸோ வீக்லி தான் அந்த அனிமே வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து தப்பாக சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது வந்து நான் ஒழுங்காக பார்க்காம சொல்லியிருந்திருப்பேன்ப்பா. ஸோ அதனால் மன்னிச்சுக்குங்க. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்ரிடே வந்து ரிலீஸ் ஆக போகுது சீசன் 1. ஸோ சீசன் 1 தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சீசன் 2க்கு நம்மளுக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ சீசன் 1ல் 24 எபிசோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 24 எபிசோட்ஸுமே நம்மளுக்கு வந்து ஸோ டெய்லி பேசிக்லேயே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கேப்புமே இருக்க போகிறது கிடையாதுப்பா. முக்கியமாக டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைப்பா. ஸோ போன டப்பிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த தப்புன்னு சொல்லியிருந்திருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் மாற்றி இந்த அனிமையில் கொஞ்சம் நல்லாவே எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக மிகாசா வந்து அக்கான்னு கூப்பிடலை. ஸோ போன டப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகாசாவை வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே. அதுலேயே வெறுத்துட்டேன், என்னால் அக்கான்னு சொல்லி கூப்பிடுற, அது அக்காவே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கானே சொல்லலைப்பா. அது ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஸ்கவுட் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஸ்கவுட் ரெஜிமெண்ட் வருவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடில். ஸோ ஆனால் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் சொல்லாமல் ஏதோ சர்வே கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்பில். என்னடா சர்வே கோர், இது என்ன புதுசாக இருக்குது, இந்த வேடை நான் கேள்விப்படலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சர்வே கார்ப்ஸை தான் வந்து சர்வே கோர் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அனிமேயில் நம்மளுக்கு ஸ்கவுட் ரெஜிமெண்ட் தான் வரும். ஸோ அதை ஏன் மாற்றி பேசினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்கா, இல்லை டப்பிங் பண்ணுறவர் மாற்றி பேசிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஸோ எனிவே ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இனிமேல் வரப்போகிற ஃபர்தர் எபிசோடு பார்த்தா தான் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் அங்கேருந்து, அதாவது அனிமே டைம்ஸ் பண்ணதுலேருந்து இவங்க நிறையவே திருந்திருக்கிறாங்க. ஸோ இனிமேல் தான் நம்ம கிரன்ச்ரோல் எப்படி பண்ணியிருக்கானுங்க, அவங்க விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஸோ கம்மிங் சூனில் வந்து கிரன்ச்ரோல் வந்து டப்பிங் ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ அது வந்து இப்போதைக்கு பாசிபிள் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. ஸோ ஒருவேளை இதை வச்சு நம்ம பிரபலம் அடையணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில பேர் வந்து போய் கூட சொல்லலாம். ஸோ அது என்ன ஏது நம்மளுக்குமே புரியலப்பா. அதுக்கப்புறம் ஒரு சிலர் அனிமையை பார்த்துட்டு வந்து எல்லாருமே ஒன்றா கேட்குற ஒரே விஷயம்னா என்னென்னா, ப்ரோ நம்மளுடைய எரனுக்கு வந்து ஸோ போன தடவை ரோஷன் ப்ரோ பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரோஷன் ப்ரோவே இதுக்கு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அது வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியாது. ஸோ அது வேறு டீம், இது வேறு டீம் மாதிரி போகையில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி தான் பேசுவாங்க. ஸோ அதே டீமுக்கே போனாலுமே அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை பூரா மாற்றி போட்டு தான் பேசுவாங்களே தவிர்த்து அதே வாய்ஸை வந்து ஒருத்தவங்களுக்கு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ பண்ணது ரீசெண்டாக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெக்குக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா. ஸோ இசுக்கு மிடாரியாக்கு. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எரனுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. பரவாயில்ல, அந்த வாய்ஸுமே நல்லா சூட்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய ஆனஸ்டான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் அட்டாக் ஆன் டைட்டன் ரிலீஸ் பண்ணும்போது இன்னொரு நெகட்டிவ் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ நான் டப்பிங்கில் எதுவுமே குறை சொல்ல வரல. ஸோ இந்த அனிமையே ஒரு 1080p ரிலீஸ் பண்ணலாம், 720p தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆடியோவும் சரி, அதுக்கப்புறம் அந்த அனிமையும் சரி பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியே இருக்குது. ஸோ ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதுவே ஒரு பிசியோ இல்லை ஒரு டிவிலையோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதை ஏன் 1080pயில் இந்த மியூஸ் இந்தியாக்காரன் ரிலீஸ் பண்ண மாட்டானே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான்ப்பா என்னோட சஜஷனு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிப்பா. ஸோ ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சீசன் 3ல் உள்ள எல்லா எபிசோடுமே நம்மளுக்கு டப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்னு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் இப்போ ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் டு பி ஹீரோ. ஸோ இந்த அனிமையோட ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம கிரன்ச்ரோல் வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 நிமிஷம் வரும். ஸோ யாராவது பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னா தமிழ் டப்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வர எபிசோட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காண்டி ஒரு எபிசோட் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஹிந்தி டப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதை நம்பர்னே தெரிலங்க. இது வரைக்கும் ஹிந்திக்காரங்கள்ட்ட போய் அப்டேட் கேட்டதில் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க அப்படின்னா, மை ஹீரோ அகாடமியோட ஹிந்தி டப் இன்னும் ஃபினிஷ் அவுட்டே முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஸோ நானுமே அதான் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ ஹிந்திக்காரங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ நம்மளுக்கு இன்னும் தமிழ் தெலுங்கு தான் இன்னும் பெண்டிங்கில் கிடக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த தமிழ் தெலுங்குமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில ரூமர்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 1 or 2 வீக்கில் வந்து நம்மளுக்கு தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் தானே, வெயிட் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஹனாகிமிப்பா. ஸோ ஹனாகிமியில் இருக்கக்கூடிய எல்லா எபிசோடுமே இப்போ ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ 12 எபிசோடு நினைக்கிறேன். ஸோ 12 எபிசோடுமே இப்போ தமிழ் டப் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஹனாகிமியுமே செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன்ப்பா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.